அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கிய பாசறை பெருமையுடன் வழங்கும் கவிதாசன் அவர்களின் பிறந்த நாள் விழா சிறப்பு வீடியோ தொகுப்பு. வழங்குவோர் தமிழ் இலக்கிய பாசறை, ஆழ்யூட்டசுபுரம், கோயம்புத்தூர் 641002. வீழ்ந்து கிடக்கின்ற மனிதனுக்கு வெற்றி பெற்று வாழ்ந்து காட்டும் வழிகளே ஆற்றல் மிக்க தத்துவங்களாக கவிதாசன் அவர்கள் வழங்கிய தன்னம்பிக்கை சிந்தனைகளை இங்கு பார்ப்போம். உலகம் ஒரு பாடசாலை, இங்கு வாழ்க்கையே ஒரு ஆசிரியர். அந்த அனுபவம்தான் நமது வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிறது. நீயே ஒரு எரிமலை என்பதை மறந்துவிட்டு அனலுக்காக ஏன் அலைகிறாய்? தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்றால் இமயம் கூட உனக்கு இடுப்பளவுதான். துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வதே உயர்வானது. சுறுசுறுப்பு என்னும் நெருப்பில் சோம்பலை சாம்பலாக்கு, வெற்றி உனக்கு விழா எடுக்கும். உயரம் என்றால் எவரெஸ்ட், உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட். லட்சங்களை சம்பாதிப்பது என் லட்சியம் அல்ல, லட்சியவாதிகளை உருவாக்குவதே என் லட்சியம். வெல்லுகிற போது தட்டி கொடுப்பதை விட அவர்கள் வீழுகிற போது தாங்குகிற கைகள்தான் புனிதமான கைகளாக மாறும். நாம் என்ன சாதிக்க பிறந்தோம் என்பதை விட நாம் என்ன சாதிக்க பிறந்தோம் என்பதுதான் முக்கியம். பணத்தினால் அறிவை வாங்க முடியாது, ஆனால் அறிவை வைத்து செல்வத்தை வாங்க முடியும். கண்ணீரை துடைப்பவன் அல்ல நல்ல நண்பன், கண்ணீரே வராமல் தடுப்பவன்தான் நல்ல நண்பன். பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். முடங்கி கிடந்தால் சிலந்தி கூட உன்னை சிறை பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். அவமானப்படுகிற போது ஒரு அவதாரம் எடு, வீழுகிற போது விஸ்வரூபம் எடு, பொன்படுகிற போது புன்னகை செய். யாரேனும் உன்னை ஏதேனும் சொன்னால் அவர்களுக்கு வார்த்தைகளால் பதில் சொல்லாதே, வாழ்ந்து காட்டு. தீக்கச்சியின் தலையில் நெருப்பு உறங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் அதை தலைக்கு வைத்து படுத்தால் தீப்பிடித்து எரியாது. அதை உரசினால் மட்டுமே பற்றி எரியும். அதுபோல ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் நெருப்பு உள்ளது. நாம் அதை தன்னம்பிக்கையுடன் தட்டி கொடுத்தால் போதும் மேலே வந்து விடுவார்கள். நீ சிந்திக்கும் அதே அளவுக்கு உன் வாழ்க்கை உயர்வடையும். வெற்றி என்பது முடிவல்ல, அது ஒரு பயணம். சவால்கள் வந்தால் அது உன்னை வளர்க்க வந்த வரம். முடியும் என்று சொல்வதே வெற்றிக்கான முதல் படி. கனவுகளால் தொடங்க வேண்டும், செயல்களால் அதை நிறைவேற்ற வேண்டும். ஒரு படகோட்டியின் மகன் பாரத குடியரசுத் தலைவராக வர முடியும் என்றால் உழைக்கின்ற யாரும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். இலக்கு இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போல. காற்றுக்கு அசையலாம், கரை போய் சேராது. இடைவிடாத முயற்சியை உன் இதயத்தில் குடியேற்றினால் முள்ளின் முனையிலும் முல்லைப்பூ பறிக்கலாம், கானல் நீரிலும் மின்சாரம் எடுக்கலாம். உனது ஆள் காட்டி விரலாலும் பூமி உருண்டையை புரட்டி போடலாம். விடியும் என்று விண்ணை நம்பிக்கொண்டிருக்கும் நீ முடியும் என்று ஏன் உன்னை நம்புவதில்லை? தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. இலக்கை அடைய எடுத்து வைக்கும் முதல் அடி, அதுவே உன் முயற்சியின் முதல் படி. நல்ல எண்ணங்களை சமூகத்திற்கு விதைக்க வேண்டும். அது முளைக்கும் போது அழகிய மலர்களைப் போல் நல்ல மாண்புகள் உருவாக காரணமாக அமையும். முடிவுகள் மாறினாலும் தோல்விகள் கூடினாலும் முயற்சி சிறகுகளை முடிவில்லாமல் அசையுங்கள். மனிதன் என்பவன் மகத்தான சக்தி படைத்தவன். உதிர்ந்து போகும் மலர் அல்ல, ஒடிந்து உதிர்ந்துவிடும். கரும்புச் சோகையும் அல்ல, அல்லது ஓடி ஒளியுமிருளோ உருகி மறையும் வெண்பனியாகவோ வாடி வதங்கும் செடி கொடிகள் அல்ல. நீ காற்றையே திசை மாற்றும் சுனாமி, நீ நெருப்பை விழுங்கிய சூரியன், நீ அக்னியை உமிழும் எரிமலை. வெற்றி என்பது தானாக வருவதில்லை, அது வியர்வை துளிகளின் விளைச்சல். முயற்சி தோற்று போகலாம்,
முயற்சி செய்வதில் தோற்று போகாதீர். வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி, தோற்றால் அனுபவம். அறிவியல் என்பது கேள்வி கேட்கும் மனதின் கடைசி நிலையம். அதற்கான பதில்கள் உன் முயற்சியில் இருக்கின்றன. தோல்வி என்பது கண்டுபிடிப்புகளின் துவக்கமே. ஆய்வுகளை விடாமல் தொடரியும். ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் சிந்தனைக்கும் செயல் சேர்த்ததன் விளைவாக மட்டுமே நிகழ்கிறது. அறிவியல் நம்பிக்கையின் கருவி. சோதனை என்பது அதை வளர்க்கும் விதையும். பிழைகள் உன்னை பின்னுக்கு இழுப்பதில்லை, உன் வினைகள் உன்னை வெற்றிக்கு இட்டுச் செல்லும். அறிவு உனக்கு தொழில் தரும், அதனை பகிர்வது உனக்கு பெருமை தரும். படுத்து கிடப்பவனுக்கு பகல் கூட இரவுதான், எழுந்து உழைப்பவனுக்கோ திரும்பும் திசையெல்லாம் கிழக்குதான். முயற்சியை முன்னிறுத்தினால் வெற்றி தேவதை உனக்கு மாலையிடுவாள். சோம்பலை சாம்பலாக்கினர், வெற்றி உனக்கு விழா எடுக்கும். செயல்கள் தூய்மையானால் விளைவுகள் கூட வெற்றியாகும். இருளாக வாழ்க்கை இருந்து விடுமோ என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். முடியாது என்பது முற்றுப்புள்ளி, முடியும் என்பது வெற்றுப்புள்ளி. அகப்பட்ட துளியே மழையாகும், அடைப்பட்ட விதையே மரமாகும். உழப்பட்ட நிலமே பயிராகும், உடைப்பட்ட மனமே திடமாகும். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை. இன்று என்பது மரகத வீணை. துயரங்கள் துரத்தும், துவண்டு விடாமலும் கவலைகள் நெறிக்கும். கலங்கி விடாமலும் தோல்விகளை வேள்விகளாக்கி தடைகளை உடை. தடம்பதி, சிகரம் தொடு, லட்சியம் கொள், நிச்சயம் வெற்றி. வெற்றி என்பது உன் திறமைகளின் மேலான பயிற்சியாகும். ஒத்திகை என்பது ஒத்திவைப்பதற்கு சமம். நம்பிக்கை என்னும் சிறகைவிரி, சூரியன் தொலைவில் இல்லை. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்திருங்கள். May the joy we have received be experienced by the whole world. Stay united and share it with others. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். Presented by Kovai Krishna and Subha. ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோவை. நன்றி, வணக்கம்.